Pattern டாக்டர் பிஜி சந்தோஷம் பிஜேபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் அவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள். நான் தான் அந்த மாநாட்டு குழுவுக்கு கன்வீனராகவும் தலைவராக இருந்து வருகிறேன். இந்த மாநாடு 2005 ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நாட்டிலே நடத்தி வருகிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால் முக்கியமாக தமிழர்கள் இயற்கையாகவே கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் என்று தான் நடத்துவது வழக்கம். உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் நடத்துவாங்க, பண்ணுவாங்க. அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளையும் நடத்துவது ரொம்ப குறைந்து போச்சு. குறைஞ்சி போச்சுன்னா சுத்தமாக இல்லை. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா இது ஒரு ப்ராஜெக்டை எடுத்து எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், தமிழர்களை பொருளாதாரத்துறையிலே எப்படி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது, எப்படி அவர்களை மேம்பாடு அடைய செய்வது என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். சென்ற ஆண்டு மிக சிறப்பான மாநாடு வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு அது மொரீஷியஸில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். செப்டம்பர் 11, 12, 13 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு முக்கியமாக என்னவென்றால் மொரீஷியஸில் 1 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. மொரீஷியஸில் முதல்ல போய் இறங்குறவங்க தமிழர்கள் தான். ஸோ அதனால தான் இந்த ரூபா நோட்டிலலாம் இன்றைக்கி தமிழில் 10 ரூபாய், 1 ரூபாய், 20 ரூபாய், 200 ரூபாய் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுக்க கூட முயற்சி செய்தார்கள், அது எடுக்க முடியவில்லை. அதற்கு பிறகு அது முதல்ல தான் இருந்துச்சு, அதை 2ஆவது போடணும்னு பார்த்தாங்க, அதுவும் போட முடியவில்லை. ஆகவே தமிழர்களாக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பவர்கள் இருந்து அதையெல்லாம் காப்பாற்றிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் தான் இந்த மாநாடு நடத்துறதுக்கு, அந்த தீவிர தான் நடத்துறதுக்கு முடிவு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டை நான் அந்த ப்ரெஸ் ரிலீஸை படிச்சுடலாம் நினைக்கிறேன். படிச்சுட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உலக தமிழர்களின் பொருளாதார வலிமையை ஒருங்கிணைத்து இல்லை பரவாயில்ல அவர் சர்வதேச முதலீடுகள், தொழில் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் பரிமாற்றம் மற்றும் புதிய பொருளாதார கூட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் 13வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மொரீஷியஸில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் மாநாட்டு அரங்கத்தில் நடைபெறுகிறது. இது போன வருஷம் தான் நம்முடைய பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்கள் அதை திறந்து வச்சார். வாஜ்பாய் பேரில் இருக்கிறது. அங்கே மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட் இருக்குது, ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதே போல் இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் பேரில் ஒரு இன்ஸ்டியூட் வந்துருக்கு. அங்கே தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம். அங்கே நல்ல பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. இந்த மாநாட்டிற்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக மொரீஷியஸ் பிரதம அமைச்சர் அழைத்திருக்கிறோம். அவர் வருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அதே போல கடைசி நாள் பிரதமர் பேர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாம். அவர் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கின ராம்குலாமுடைய மகன். அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அவர் நாங்கள் நேரில் சந்தித்து கேட்டோம். அது வரன்னு ஒத்துக்கிட்டாரு. திரும்பி போய் அவரை ரீகன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு அரசியல்வாதிகள் தெரியும், எப்பவுமே ஒரு தடவை கேட்டால் மட்டும் போதாது, திரும்பி கேட்கணும். அதுக்கு அடுத்தாற் போல் கடைசி நாள் நிகழ்ச்சிக்கு இவர் இந்தியன், அதாவது மொரீஷியஸுடைய குடியரசுத் தலைவர் கூப்பிட்டுருக்கோம். அவர் அந்த மாநாட்டினுடைய நிறைவு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் இந்தியன் ஹை கமிஷன், அதாவது இந்திய தூதரகம் தூதர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா, அதே போல் துணை தூதர் அபர்ணா கணேசன், தமிழ் லேடி, 2 பேரும் தான் இந்த மாநாட்டுக்கு பெரிய உதவி செய்கிறாங்க. டெய்லி இந்த மாநாட்டு என்ன நடக்குது, யாராவது வராங்க, என்ன எவ்வளோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, எப்படி மாநாடு நடத்த போகிறீங்க, எல்லாம் அவங்க கூட இருந்து எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த மாநாடு நடக்குது. அதே போல் மொரீஷியஸினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் இங்கே நிறைய வந்திருப்பார், உங்களுக்கு தெரியும், பரமசிவப்பிள்ளை வையாபுரி, அவர் வராரு. அதே போல் டெல்லியிலிருந்து நம்ம 2 அமைச்சர்களை கூப்பிட்டுருக்கோம். ஒன்று நிதின் கட்கரி, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேரில் போய் பார்த்து கூப்பிட்டேன். அவர் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், எங்கள் ஊரில் நிறைய மகாராஷ்டிரர்கள் இருக்காங்க, தஞ்சாவூரில், அதே போல் உங்கள் தொகுதியில் நாக்பூரில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நீங்கள் வரணும். 2வது பிஜேபியில் நீங்கள் முன்னாடி தலைவர்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பகுதி தான் கிடையாது, இந்தியா முழுசும் உங்களுக்கு நீங்கள் தலைவர் தான்.
அதனால் எங்கள் தமிழ் மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டேன். இது தமிழ் மொழி மாநாடு இல்லை, பொருளாதார மாநாடு. உங்கள் சப்ஜெக்டு ரோடு டிரான்ஸ்போர்ட்டு தான். அதனால் நீங்கள் வந்து பேசணும். உங்கள் மராட்டிய மக்கள் வந்து அங்கே மொரிஷியஸில் இருக்காங்க, அதனால் வரணும்னு கூப்பிட்டேன். அதுக்கு பிறகு அவர் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பிறகு அவர் ஒத்துக்கிட்டார் வரேன்னு சொல்லி. அதே போல் ஷெகாவத், கஜேந்திர சிங் ஷெகாவத், அவர் ராஜஸ்தான்காரர். அவர் வந்து டூரிசம் மற்றும் கல்ச்சர் மினிஸ்டர். அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து அவருடைய 2 டாட்டர்ஸும் ஊட்டியில் தான் படித்தாங்க. அதனால் அவர் 15 நாளைக்கு ஒரு இடத்துக்கு ஊட்டிக்கு வருவார், சென்னைக்கு வந்து தான் போவார். அதனால் சென்னை அவருக்கு புதுசல்ல, தமிழர்களும் புதுசல்ல. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையோட நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர் வருவதாக ஒத்துக்கொண்டுள்ளார். மற்ற அமைச்சர்கள் அழைத்துள்ளோம். அவர்கள் வந்து இன்னும் இது வரல, கன்ஃபர்மேஷன் வரல. இண்டஸ்ட்ரியல்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்ருக்கோம், டூரிசம் மினிஸ்டர் கூப்பிட்ருக்கோம், அதே போல் ஐடி மினிஸ்டர் கூப்பிட்ருக்கோம். அவங்களுக்கெல்லாம் பதில் வரல, வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல் புதுச்சேரியில் சீஃப் மினிஸ்டரையும் சிவக்குழந்தையும் கூப்பிட்ருக்கோம். அவங்களும் 2 பேரும் வரதான் சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் வர்றது சந்தேகம் தான், சிவக்குழந்தை கண்டிப்பாக வந்துடுவார் ஆச்சு. அதே போல் இந்த மாநாடு வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு வந்து மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள், இறந்த நாள். ஆகவே அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, எங்கள் மாநாட்டினுடைய தொடக்க விழாவில் பாரதியார் படத்திறப்பு நிகழ்ச்சியும் சேர்த்து வைத்திருக்கிறோம். அதற்கான யாரை கூப்பிட்டு திறக்க வைக்கிறதுக்கு அதுக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மாநாட்டினுடைய கடைசி நாள் 13ஆம் தேதி முடிஞ்ச 14ஆம் தேதி அந்த ஊரில் ஒரு அண்ணா சேர் இருக்குது. அதில் பேரறிஞர் அண்ணா நினைவு சொற்பொழிவை வந்து நம்ம விஐடி சான்சலர், அண்ணாவோட பழகினவர், அண்ணா வர எம்பியானவர், அண்ணாவோட நெருக்கமானவர், அவர் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்பீச் அண்ணாவை பற்றி கொடுக்க போகிறாரு. அது 14th. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். முதல் நாள் பாரதியார், கடைசி நாள் அண்ணா. இது ஒரு கோர்வையாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பிஸ்னஸ் மேனு எல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லேருந்து வராங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து வராங்க, மலேசியாவிலேருந்து வராங்க, யூஏலேருந்து வராங்க, பஹ்ரைன்லேருந்து வராங்க, அமெரிக்காவிலேருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து வராங்க, சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வராங்க. ஆமாம், அதாவது 25 பேர்லேருந்து 30 பேர் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்தே வராங்க. மலேசியாவிலேருந்து ஒரு 30 பேர் வராங்க. அந்த மாதிரி எல்லா நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் வருகிறார்கள். ஆகவே இந்த மாநாடு வந்து மிக சிறப்பான ஒரு மாநாடாக நடைபெறும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னக்கா, நம்ம ஆட்கள் எல்லாருமே அயர்லாண்டை பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டு. அயர்லாண்டில் போய் பார்த்தா அந்த அயர்லாண்டு எப்படி இருக்கு, அதுவும் தமிழர்கள் வாழ்கிற அயர்லாண்டு. அது வந்து ஒரு இந்து மகா சமுத்திரத்தில் மத்தியில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அந்த அயர்லாண்டில் தான் அது தீவு. அந்த தீவில் தான் அந்த மாநாடு நடக்குது. ஆகவே இந்த மாநாடு வந்து ஒரு மிக வித்தியாசமான, அதே நேரத்தில் தேவையான மாநாடு. என்ன வேணுங்கன்னா, அங்கே மொரிஷியஸில் யார் கம்பெனி ஆரம்பிக்கிறது இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிக் பிஸ்னஸ் மேன்லேருந்து சாதாரண பிஸ்னஸ் மேன் வரையிலும் அங்கே ஒரு அக்கௌண்ட்டு, அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அங்கே கொஞ்சம் எளிதாக இருக்குதுன்னு, அதனால் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ண முடியும். ஆகவே இந்த மாநாடு வந்து ஒரு சிறப்பான மாநாடு. இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு உடனிருந்து 13 மாநாடு நடத்தி கொடுத்த பெருமை நம்ம சான்சலரையும் நம்ம விஜிபி அண்ணாச்சியுமே சாரும். அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கும், நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு இதுக்கும் அவங்க வர்றதில்லைன்னு சொல்கிறதில்ல, எல்லாத்துக்கும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆகவே இப்போ வந்து இந்த பத்திரிகையாளர் நிலையில் திரு டாக்டர் ஜி விஸ்வநாதன் சான்சலர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.